நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. பயோ டேங்க் அப்படின்னா என்னங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். முன்னையெல்லாம் செப்டிக் டேங்க் 3 அறைகள் கொண்டு செங்கல் மணல் வச்சு கட்டியிருப்போம் இல்லைங்களா? அது கொஞ்சம் நாளில் நிறைஞ்சிரும். நம்ம லாரி வச்சு அதை க்ளீன் பண்ணுவோம். இப்போல்லாம் அட்வான்ஸ் டெக்னாலஜி பயோ டேங்க் வந்தாச்சுங்க. இந்த டேங்கை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வாழ்நாள் முழுவதும் லாரி வச்சு க்ளீன் பண்ணவே தேவையில்லைங்க. இப்போ நாம் கோயம்புத்தூரில் சூலூர் பக்கத்தில் புதுசாக ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு இருக்குங்க. அங்கே நாம் 2000 லிட்டர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறதுக்காக வந்திருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சுற்றியும் தென்னை மரங்கள் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி தென்னை மரங்கள் இருக்கும்போது இந்த தென்னை மரத்தோட வேர்கள், வேப்ப மரத்தோட வேர்கள்லாம் ஆழம் போகாமல் நீளமாக வளரக்கூடியவை. இந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் காங்க்ரீட்லேயோ பிளாஸ்டிக்லேயோ இருக்கிற பயோ டேங்கை ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அதனோட வேர்கள் துளையிட்டு கழிவுகள் வெளியே வர ஆரம்பிச்சிருங்க. ஆனால் நம்ம பயனீர் பயோ டேங்க் பார்த்தீங்கன்னா 3 லேயர் எஃப்ஆர்பி மெட்டீரியலில் செஞ்சுருக்கோங்க. இரும்பை விடவே இந்த டேங்க் ரொம்ப உறுதியானதுங்க. அதனால் மரத்தோட வேர்கள் இந்த டேங்கை கண்டிப்பாகவே துளையிட முடியாதுங்க. லீக்கேஜ் அப்படிங்கிற ப்ராப்ளமே இந்த டேங்க்கில் இருக்காதுங்க. அதனால தான் எங்களால் 50 வருஷம் வாரண்டி சர்டிஃபிகேட்டோட உங்களுக்கு கொடுக்க முடியுதுங்க. நம்ம பயனீர் பயோ டேங்க்கில் பார்த்தீங்கன்னா இனாகுலம் அப்படிங்கிற பாக்டீரியாவை டேங்கை ஃபிக்ஸ் பண்ணும்போதே உள்ளே போட்டுருவோங்க. அந்த பாக்டீரியா தான் உள்ளே வர மனித கழிவுகளை முழுவதுமாக சாப்பிட்டு செரிமானம் பண்ணி தண்ணீரையும் சுத்திகரித்து வெளியே அனுப்பிச்சிருங்க. வெளியே வர தண்ணியில் கழிவுகளோ துர்நாற்றமோ கண்டிப்பாகவே இருக்காதுங்க. அந்த தண்ணியை நீங்கள் தோட்டத்திலேயோ மழைநீர் தொட்டிலையோ இல்லை ட்ரைனேஜ்லேயோ விட்டுறலாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சுற்றியும் தென்னை மரங்கள் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம அதுக்கு பாய்ச்சிக்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோங்க. ஒரு 10 வருஷம் கழிச்சு இந்த டேங்கை எடுத்து வேறு இடத்துல ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஏதாவது பண்ணுறீங்கன்னா இந்த டேங்கை தூக்கி ஈஸியாக வேறு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியுங்க. இந்த டேங்குக்கும் 50 வருஷம் வாரண்டி, பாக்டீரியாவுக்கும் 50 வருஷம் வாரண்டி கொடுக்குற ஒரே பயோ டேங்க் நம்ம பயனீர் பயோ டேங்க் மட்டும்தாங்க. இந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இடம் குறைவாக இருந்தாவே போதுங்க. மாடிப்படிக்கு கீழே இல்லை உங்கள் கார் பார்க்கிங்கில் இல்லை பாத்ரூம் டாய்லெட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட இந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கு ஹார்பிக், டாமிக்ஸ் அந்த மாதிரி கடையில் கிடைக்கிற எல்லா பிராண்டட் ப்ராடக்ட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஆசிட் மட்டும் யூஸ் பண்ணக்கூடாதுங்க. இதை பற்றி நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா பயனீர் பயோ செப்டிக் டேங்க் அப்படிங்கிற யூடியூப் சேனலுக்கு போய் நாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற எல்லா வீடியோஸுமே நீங்கள் பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நெய்பர்ஸ்னு யார் என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த வீடியோ மட்டும் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.